தமிழகத்தில் நிலவும் குழப்பமான அரசியல் சூழலுக்கு முடிவு காணும் வகையில் ஆளுநர் வித்யாசாகர் ராவ் இன்று முடிவெடுப்பார் என்று கூறப்படுகிறது. இந்த நிலையில் முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தனது ஆதரவாளர்களுடன் அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து விரிவான ஆலோசனை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராமச்சந்திரனிடம் கேட்கலாம். வணக்கம் ராமச்சந்திரன், இப்போ அரசியல் சூழல் குறித்து ஆளுநர் முக்கிய அறிவிப்பு வெளியிட வாய்ப்பு இருக்கிறதா? அதை பத்தி சொல்லுங்க. தமிழகத்தில் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் தொடர்ந்து காலதாமதம் ஏற்பட்டு வருகிறது. உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகரிடமிருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இதுவரை வராதது தொடர்ந்து பல்வேறு விமர்சனத்துக்கு உள்ளாக்கப்பட்டு வருகிறது. முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு அதிமுக இரு அணியாக பிளவுபட்டுள்ளது. அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா தலைமையில் ஒரு அணியும், மற்றொரு அணியாக தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வத்தின் தலைமையில் ஒரு அணியாகவும் செயல்படுகிறது. ஏற்கனவே கடந்த 5ஆம் தேதி அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக சசிகலா அவர்களை தேர்வு செய்தனர். அதற்கு அவர் விரைவில் முதலமைச்சர் ஆவார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் 7ஆம் தேதி இரவு தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் கட்டாயப்படுத்தி தன்னை முதலமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செய்ய வைத்துள்ளதாக அதிமுக தலைமை மீது கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதன் பிறகு அதிமுக இரு அணியாக பிளவுபட்டது. தற்பொழுது தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வத்திடம் 12 மக்களவை உறுப்பினர்களும் அதேபோல 9 சட்டமன்ற உறுப்பினர்களும் தற்பொழுது அவரது ஆதரவு அணியில் உள்ளனர். குறிப்பாக அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலா தலைமையில் கிட்டத்தட்ட 124 எம்எல்ஏக்கள் இருப்பதாக அவர் தரப்பில் சொல்லப்படுகிறது. ஏற்கனவே தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் பல்வேறு மாநிலங்களில் அவர் சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அவரது வருகையை மிகுந்த எதிர்பார்ப்புடன் எதிர்பார்த்த நிலையில் கடந்த 9ஆம் தேதி பிற்பகல் சென்னை மாநகருக்கு வருகை தந்தார். அப்பொழுது அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலாவும் அதே போல தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தனித்தனியாக ஆலோசனை நடத்தினர். அப்பொழுது உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பிறகு தனது நிலைப்பாடு அறிவிப்பார் என்று பிரதானமாக எதிர்பார்க்கப்பட்டது. அதற்கு ஆதரவாகவும் தமிழக பாஜகவை சேர்ந்த தலைவர்களும் அதே போல மத்தியில் இருக்கக்கூடிய பாஜகவை சேர்ந்த மத்திய அமைச்சர்களும் அவர்கள் தரப்பில் சொல்லப்பட்டது. இந்த நிலையில் கடந்த 14ஆம் தேதி உச்சநீதிமன்றம் உத்தரவை பிறப்பித்துள்ளது. அந்த உத்தரவில் அதிமுக பொதுச்செயலாளர் சசிகலாவுக்கு எதிராகவே அந்த உத்தரவானது வெளிவந்துள்ளது, பிறப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அதிமுகவின் சட்டமன்ற குழு தலைவராக தற்பொழுது தமிழக அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்களே ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டதாகவும் அது குறித்து ஆளுநரிடம் ஆதரவு கடிதம் கொடுக்கப்பட்டது. உடனடியாக தங்களை ஆளுநர் ஆட்சி அமைப்பதற்கு அழைக்க வேண்டும் என்றும் அவர்கள் தரப்பில் சொல்லப்பட்டது. தொடர்ந்து இரு அணி தரப்பினரும் கிட்டத்தட்ட 3 முறை ஆளுநரை உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு முன்பாகவும் பின்பாகவும் சந்தித்துள்ளார்கள். 9ஆம் தேதி, 14ஆம் தேதி, நேற்று 15ஆம் தேதி ஆகிய 3 தேதிகளில் இந்த சந்திப்பானது நடைபெற்றுள்ளது. ஆனால் இதுவரை ஆளுநர் எந்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியிடவில்லை. அவரிடமிருந்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வர வேண்டும் என்றும் ஒட்டுமொத்த அந்த இரு அணியை சேர்ந்த அதிமுக நிர்வாகிகள் மட்டுமல்லாமல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பிரதான அரசியல் கட்சிகள் மற்றும் தமிழக மக்களுடைய எதிர்பார்ப்பாக உள்ளது. உடனடியாக தமிழக பொறுப்பு ஆளுநர் இன்று மாலையோ அல்லது நாளையோ அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை வெளியிட வேண்டும் என்ற கோரிக்கையை வலுத்து வருகிறது. குறிப்பாக தமிழக முதல்வர் தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் இரு அணியில் இருக்கக்கூடிய ஒருவரை உடனடியாக ஆட்சி அமைக்க அழைக்க வேண்டும் அல்லது இரு அணியினரையும் சிறப்பு சட்டப்பேரவை கூட்டத்தை கூட்டி பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பிக்க வேண்டும் என்ற இந்த 2 எதிர்பார்ப்பையும் தமிழக ஆளுநரிடமிருந்து ஒட்டுமொத்த தமிழகம் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது. ஆகையால் இது குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை இன்று மாலை அல்லது நாளை காலை வெளியிட வேண்டும் என்றும் தமிழக மக்களின் பிரதான எதிர்பார்ப்பாக உள்ளது. அது குறித்து ஆளுநர் விரைவில் அது தொடர்பான அறிவிப்பு வெளியிடுவார் என்றும் எதிர்பார்ப்பும் உள்ளது. பிரவீன், முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தரப்புல தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வாய்ப்பளிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காரு. ஒருவேளை ஆளுநர் அழைப்பு விடுக்கல அப்படின்னா முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அடுத்த கட்டமா என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறார்ன்றதை பத்தி தகவல் ஏதாவது இருக்கா ராமச்சந்திரன்? நிச்சயமாக கடந்த 9ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் அவர்கள் நேரடியாக தமிழக ஆளுநரை சந்தித்து தனக்கும் பெரும்பான்மை நிரூபிப்பதற்கான போதிய எம்எல்ஏக்களோட ஆதரவு உள்ளதாகவும் ஆகையால் தனக்கு ஆட்சி அமைப்பதற்கான அந்த அதிகாரத்தை வழங்க வேண்டும் என்றும் அவர் தரப்பில் சொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆகையால் உடனடியாக தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் ராவ் ஒரு முறையான ஒரு அழைப்பை வெளியிட வேண்டும், அதிகாரப்பூர்வமான அழைப்பை வெளியிட வேண்டும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு உள்ளது. தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய பன்னீர்செல்வம் அவர்கள் ஏற்கனவே தங்களிடம் 10 எம்எல்ஏக்கள் தற்பொழுது அவரையும் சேர்த்து 10 எம்எல்ஏக்கள் ஆதரவு இருப்பதாகவும் அதே போல பெரும்பாலான அதிமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் தன்னை ஆதரவு தெரிவிப்பதாகவும் மேலும் மக்களவை 10 எம்பிக்களும் மாநிலங்களவை சேர்ந்த 2 எம்பிக்களும் மொத்தம் 12 எம்பிக்கள் தன்னிடம் இருப்பதாகவும் அவர் தரப்பில் சொல்லப்படுகிறது. ஆகையால் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அடிப்படையில் முதல் வாய்ப்பு தனக்கு வழங்க வேண்டும் என்று அவர் தமிழக ஆளுநரை நேரில் சந்தித்து வலியுறுத்தியதாக சொல்லப்படுகிறது. உடனடியாக சட்டப்பேரவை கூட்டி
சென்னையை அடுத்து உள்ள பெரும்பாலான அதிமுக எம்எல்ஏக்கள் தங்கியுள்ள அந்த ரிசார்ட்டிலிருந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து ஒரு வெளிப்படையான சுதந்திரமான ஒரு ஓட்டெடுப்பை நடத்த வேண்டும் என்றும் இவர் தரப்பில் சொல்லப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆகையால் அதுபோன்ற ஒரு நடவடிக்கையை தமிழக பொறுப்பு ஆளுநர் எடுக்க வேண்டும். அவ்வாறு எடுக்கவில்லை என்றால் தங்கள் தரப்பிலிருந்தும் விரைவாக தமிழக பொறுப்பு ஆளுநருக்கு மேலும் அழுத்தம் கொடுக்கப்படும் என்றும் இவர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. அது தொடர்பாக ஏற்கனவே அவர் தரப்பில் இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் மற்றும் முன்னணி நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் மூத்த அமைச்சர்களிடம் அவர் விரிவாக ஆலோசனை செய்யப்பட்டுள்ளது. உடனடியாக தமிழக பொறுப்பு ஆளுநரிடமிருந்து ஒரு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வர வேண்டும். அந்த அறிவிப்பு தங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் என்றும் தமிழக முதலமைச்சர் பன்னீர்செல்வம் தரப்பில் நம்பப்படுகிறது. அவ்வாறு இல்லை என்றால் தங்கள் தரப்பிலிருந்து விரைவாக தமிழக பொறுப்பு ஆளுநர் வித்யாசாகர் அவருக்கு மேலும் அழுத்தம் வழங்கப்படும் என்றும் அவர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. பிரவீன். ராமச்சந்திரன், தற்போது முதலமைச்சர் பன்னீர்செல்வம் இல்லத்தில் நிலவும் சூழல் குறித்து சொல்லுங்க. நிச்சயமாக கடந்த 9ஆம் தேதி இரவு அதிமுக தலைமை மீது கடுமையான குற்றச்சாட்டை முன்வைத்தார். அதாவது கட்டாயப்படுத்தி தான் தனது முதலமைச்சர் பொறுப்பை ராஜினாமா செய்ய வைத்ததாகவும் அவர் அந்த குற்றச்சாட்டை முன்வைத்தார். அந்த குற்றச்சாட்டுக்கு பிறகு 9ஆம் தேதி அவர் இல்லம் அமைந்துள்ள ஆரியபுரத்தில் தொடர்ந்து அதிமுக தொண்டர்களும் மற்றும் நிர்வாகிகளும் வந்து அவர் நேரில் ஆதரவு தெரிவித்த வண்ணம் உள்ளனர். குறிப்பாக இதுவரை 10 எம்எல்ஏக்களும் அவரை சேர்த்து 10 எம்எல்ஏக்களும் 12 எம்எல்ஏக்களும் நேரடியாக ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் முன்னாள் நாடாளுமன்ற மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்களும் முன்னாள் மத்திய அமைச்சர்களும் இதுபோன்ற ஏராளமான முன்னணி நிர்வாகிகள் அவர்களிடம் நேரடியாக வந்து ஆதரவு தெரிவித்துள்ளார்கள். இதுவரை நேற்று நிலவரத்தை பொறுத்தவரை நேற்று காலையிலிருந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய எதிரணியில் இருக்கக்கூடிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் இதுவரை நேரில் சந்தித்து அவர் ஆதரவு தெரிவிக்கவில்லை. கடந்த சில நாட்களுக்கு முன்பாக மேட்டூர் தொகுதி செம்மலையும் அதே போல மேட்டுப்பாளையம் தொகுதியைச் சேர்ந்த சின்னராஜ் ஆகிய இருவருமே கடைசியாக அவரை சந்தித்து நேரடியாக ஆதரவு தெரிவித்தார்கள். அதன் பிறகு தற்போதைய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் அவரை நேரடியாக சந்தித்து ஆதரவு தெரிவிக்கவில்லை. ஆகையால் இன்றும் சந்திப்பதற்கான வாய்ப்பு குறைவாகவே சொல்லப்படுகிறது. ஆகையால் கடந்த 2 தினங்களாக புதிய அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் யாரும் அவரை நேரடியாக சந்தித்து ஆதரவு தெரிவிக்கவில்லை. குறிப்பிட்ட எண்ணிக்கையில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து அதிமுக நிர்வாகிகளும் தொண்டர்களும் அவரை இல்லத்துக்கு வருகை தந்து நேரடியாக ஆதரவு தெரிவித்து வருகின்றனர். பிரவீன்.